வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. தாமதத்திற்காக மன்னிக்கவும். சிறிது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பதிவுகள் தொடர்ந்து பதிவிட தாமதமாகி போய்விட்டது. இந்த வீடியோ பதிவுகளை காண பொறுமையாக அமைதியாக காத்திருந்து கேட்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து கதைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பெரிய ஆதரவு தான் எங்களுடைய ரிவார்ட்ஸ். சரிங்க, கதைகளை கேட்க ஆரம்பிக்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 16. கயல்விழி சம்மதம் தெரிவித்தவுடனேயே அடுத்த வார புதன்கிழமை ஆத்தூரில் திருமணம் மற்றும் வரவேற்பை ஞாயிறு அன்று சேலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என மணமக்களிடம் கலந்து ஆலோசித்து மலமளவென்று முடிவெடுத்து விட்டார் குமுதினி. அதைத் தொடர்ந்து மறுநாளே நல்ல நாளாக இருக்கிறது, திருமண உடைகளை வாங்கிவிடலாம் என வரிசையாக திட்டமிட்டவர் அவர்களையும் அரை நாள் விடுப்பெடுக்க சொல்லி தான் காலையில் கிளம்பி வருவதாக கூறி அனுப்பி வைத்தார். சேலத்தை நோக்கி வாகனம் சென்று கொண்டிருக்க கயல்விழிக்கு பெரும் அழைப்பாக இருந்தது. தன் வாழ்க்கையில் திருமணம் என்பதையே பெரிதாக யோசித்திருக்காத பெண்ணிற்கு இத்தனை வேகத்தில் திடீர் மாப்பிள்ளை அமைந்து திருமணமும் மறுவாரம் என்பது பேரதிசயமாகத்தான் இருந்தது. காரும் யாவோ அதற்கும் மேல் தான் விரும்பி ரசிக்கும் மனிதன் தனக்கு தகப்பனாக வரப்போகிறானா என்று அவர்களின் பேச்சுவார்த்தை முடிவு என அவள் வயதிற்கு ஒன்றும் புரியாமல் மலங்க விழித்தபடி அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தாள் குழந்தை. காரை செலுத்திக் கொண்டே பின்னால் இருந்து அவர்களை ஒரு பார்வை பார்த்த திலீப், 2 பேரும் ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி ரியாக்ஷனும் இல்லாம வரீங்க என்று கேலியாக கேட்டான். அவன் குரலில் என தன் சிந்தனையிலிருந்து மீண்டவள், உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அம்மா கிட்ட பேச வச்சு அப்படித்தான் என்ன ஒரு வழி செஞ்சுட்டீங்க நீங்க. காட், இன்னும் எனக்கு ஒண்ணும் புரியல என்று தலையை தாங்கிக் கொண்டாள். கீழுதட்டை கடித்து புன்னகைத்தவன், பக்கத்துல இருக்க சின்ன ஜீவனுக்கு புரியலனா சரி, அது குழந்தை, உனக்கு என்ன புரியல? அப்படி ஏதாவது இருந்தா தனியா விளக்கம் கேளு, விவரமா சொல்றேன் என்று தீவிரமாக கூறினான். பக்கென்று அதிர்ந்தவள், இவ இப்ப இத சாதாரணமா சொல்றானா இல்ல எதுவோ டபுள் மீனிங்ல பேசுறானா என நிமிர்ந்து பதைவதைப்போடு பார்த்தாள். அவன் கேள்வியாய் புருவங்களை உயர்த்த குப்பென்று காது மடல்கள் சூடேறியதில் சுவாச சுழற்சி தடைப்பட்டு பதற்றத்துடன் அவரிடமிருந்து வேகமாக பார்வையை விலக்கிக் கொண்டாள் பெண். தேகத்தில் சட்டென்று ஊடுருவிய குளிருடன் கை விரல்களை இறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தவளின் மடியை சுரண்டி அழைத்தாள் சிறுமி. அம்மோ, என்னம்மா? உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாம அங்கிளோட வீட்டுக்கு போயிடுவோமா? அது அது என்று கையில் தடுமாற திலீப் பிள்ளையிடம் வேறு பேசினான். என்னடா அங்கிள், அப்பா சொல்லுங்க. அவள் அருகில் இருந்தவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனை தயக்கத்துடன் ஏறிட காவலன் மென்மையாக முறுவளித்தான். பாப்பா என்ன சொல்ற? அம்மாவும் நீயும் நம்ம வீட்டுக்கு வரீங்களா இல்ல அப்பா உங்க வீட்டுக்கு வந்துடவா என்று அவள் அபிப்பிராயம் வினவினான். பெரியவளின் வழிகள் வியப்பில் விரிய சின்னவள் யோசனையில் ஆழ்ந்தாள். உங்களுக்கு ஓகேவா? எங்க வீட்டுல கம்ஃபர்டபுளா இருந்துப்பீங்களா? நீயும் அம்மாவும் எங்க இருக்கீங்களோ அது ஆல்வேஸ் எனக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸ் தான் என்று இலகுவாக தோள்களை குலுக்கினான். காருவின் முகம் பளீர் என்று மலர்ந்து போக கயலின் பார்வை அவனை திணறலுடன் நோக்கியது. என்ன பதில காணோம்? நாயகன் சீண்டலில், அது அப்ப முடிவு பண்ணிக்கலாம் என்று சாமர்த்தியமாக தவிர்த்தாள் நாயகி. கிண்டலாய் சிரித்து, கிரேட் எஸ்கேப் என்றவன் நாளையை தடவிக்கொள்ள பெண்ணின் இதழ்கள் புன்னகையை சிந்தியது. என்னம்மா என்று புரியாத தன்னிடம் கேட்பவளை ஆசையுடன் அணைத்துக் கொண்டவள் பதில் தரவில்லை. அவள் மீண்டும் இவள் முகத்தை உற்று பார்க்க, திரும்படி என்று சிரித்தபடி அவள் தலையை திருப்பினாள் கயல். அம்மோ, இன்னும் நாம எங்க இருப்போம்னு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்ல. அதான் அப்ப பாத்துக்கலான்னு சொன்னேனே. சிறுமி மேலும் புருவங்களை சுருக்கவும், போதும், இதுக்கு மேல எதுவும் கேட்காத, எனக்கு தூக்கம் வருது என்று அவசரமாக அவளின் சிந்தனையை தடுத்தாள் இவள். நீங்க இங்க முன்னாடி அப்பா கிட்ட வாடா பேபி, நாம பேசலாம் என்று அழைப்பு விடுத்தான் திலீப். காரு ஆர்வமாக தலையாட்ட, இல்ல கொஞ்ச நேரத்துல தூங்கினால் தூங்கிடுவா என்று அதனை தடுக்க முயன்றாள் கயல். அத அப்ப பாத்துக்கலாம் என நக்கலாக அவள் பாணியில் சொன்னவன், நீ வாடாமா என்று மெல்லமாக வலது கையால் காரை ஓட்டியபடி அவளிடம் இடது கையை நீட்டினான். சின்னவளும் அதனை பற்றிக் கொண்டு முன் இருக்கைக்கு மெதுவாக தாவிவிட இவள் செய்வதறியாது அவர்களை பார்த்திருந்தாள்.
இப்ப சொல்லுங்க, பாப்பாவுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கு? அவனிடம் திரும்பியவள் சின்ன தயக்கத்தின் பின்னே, நான் உங்க வீட்டுக்கே வந்துடவா? ஸ்கூல் டேஸ் ஹாலிடேஸ்னு எப்பவும் ஒரே வீட்டுலதான் இருப்போம், எங்கேயுமே போனதே இல்ல என்று உதட்டை பிதுக்கினாள். வெளிகளில் கனிவு தோன்ற சின்னவளின் தலையில் மென்மையாக கையை வைத்து அழுத்தியவன், டன், அப்படியே செஞ்சிடலாம் என்று முருவளித்தான். வேகமாக பின்னால் இருந்தவளிடம் திரும்பி, மா ஓகேவா என்று உற்சாகமாக கேட்டாள் காரு. கயலுக்கு இன்னமும் லேசான கலக்கம்தான். சிறுமியின் முகத்தையும் நாயகனின் முகத்தையும் தடுமாற்றத்துடன் பார்த்தவள் மெல்ல தலையசைத்துக் கொண்டாள். அதை கவனித்த திலீப் காரை ஓரங்கட்டிவிட்டு, இறங்கி முன்னாலவா என்று அதிகாரமாக அழைத்தான். திகைத்தவள், அங்க பாப்பா இருக்காளே என்றாள். சோ வாட், அவளை தூக்கி மடியில் வச்சுக்கோ. அலட்சியமாக கூறுபவனை செய்வதறியாது பார்த்தவள் பெண் கீழே இறங்கி முன்னே சென்றாள். காரு எழுந்து நிற்க இவள் அமர்ந்து அவளை தன் மடியில் தாங்கிக் கொண்டாள். வாகனத்தை கிளப்பியவன், பேபி, அம்மாவுக்கு கால் வலிச்சா என் மடியில் வந்து உட்காந்துக்கோ என்று இலகுவாக கூறவும் மீண்டும் விழிவிரித்து பார்த்தாள் நாயகி. உன் பேரு கயல்வெளிதான், ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு அதை எத்தனை தடவை விரிச்சு விரிச்சு பாப்ப என்று அழுத்தவள் பெருமூச்சை ஒன்றை வெளியேற்றிவிட்டு காருவை சுற்றி கைகளால் அணையிட்டுக் கொண்டாள். எதுக்கு இவ்வளவு அலுப்பு? தெரியல. அவனோ, எனக்கு புரியல என்றான் விடாமல். அப்பா, என்னவோ ஒரு மாதிரி டல்லா இருக்கு, விடுங்களேன் என்றாள் சலிப்புடன். என்னாச்சுமா என்று அவள் முகம் தாங்கி கவலையுடன் கேட்டாள் சின்னவள். ஒண்ணுலடா, லேசா தலையை வலிக்குது என்று சமாளித்தாள். அவளுக்கு இதமாக தன் குட்டி கைகளால் பிள்ளை பிடித்துவிட ஆரம்பிக்க பெண்ணின் மனது நெகிழ்ந்து போனது. கண்கள் கலங்கிவிட, தேங்க்ஸ்டா பேபி என்று குனிந்து அவள் கன்னத்தில் முத்தம் பதித்தவள் அவளின் கரங்களை எடுத்து தன் கழுத்தை சுற்றி போட்டு தோளில் முகம் பதித்து கட்டி கொண்டாள். அதையெல்லாம் கவனித்திருந்த திலீப், எதையாவது போட்டு குழப்பி மனச டல்லா வச்சுக்காத வழி, அது பிசிக்கலாவும் டயர்டாக்கும், எப்பவும் போல பிரிஸ்காரன் என்றான் தேற்றுதலாக. பயணம் தொடங்கிய சற்று நேரத்தில் பெற்றவர்களின் அரவணைப்புக்கும் அன்புக்கும் திடீரென்ற இதயம் வெகுவாக ஏங்கி தவிக்க அதை தடுக்கும் வழி புரியாது தனக்குள் புழுங்கி தவித்திருந்த பெண்ணவள் அவனின் வார்த்தைகளுக்கு மெல்லமாக தலை செய்து கொண்டாள். குட் என்றவன், நீ சொல்ற பேபி, உங்க அம்மாவோட மூட் ஸ்விங்ஸ் பாப்பா எப்படி சேஞ்ச் பண்ணுவ என்று சிறுமியிடம் விசாரித்தான். ஏதாவது அப்ப என்ன தோணுதோ அதை செய்வேன், ஆனா நிறைய நேரம் 2 பேரும் ஒன்னா டான்ஸ் பண்ணி ஹாப்பி மூடுக்கு போயிடுவோம் என்று உற்சாகமாக கூறினாள் காரு. வாவ் என விசில் அடித்தவன், இனி அப்பா டல்லானாலும் நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க என்றான் வேகமாக. ஓகே, உங்களுக்கு டான்ஸ் பண்ண தெரியுமா? சுட்டு போட்டால் வராதுரா. அப்புறம் ஏன் அப்படி சொல்றீங்க? நான் உங்க 2 பேர் டான்ஸ பார்த்து ஹாப்பி ஆயிடுவேன்னு சொன்னேன். ஓ, ஓகே ஓகே என்று அவளிடம் அவன் அடுத்து எதையோ கேட்க பெண்ணும் சளைக்காத பதில் கொடுத்தபடி வந்தாள். அவர்கள் இருவரின் கலகலப்பான பேச்சில் கயலின் மனதும் சற்று தெளிந்து அமைதி அடைந்திருக்க மௌனமாக அனைத்தையும் கவனித்தபடி பயணித்தாள். வீட்டை நெருங்குகையில் பிள்ளை தூங்கி வழிய அவளை தன்னோடு அணைத்து பிடித்தவர் மெல்லமாக வருடி கொடுத்தாள் கயல். அவளின் குடியிருப்புணில் நுழைந்து வாகனத்தை நிறுத்தியவன் அவள் புறம் வந்து கதவை திறந்தான். இறங்க முயன்றவளிடம், பாப்பா கொடு என்று கைகளை நீட்ட, இல்ல இருக்கட்டும் என்றவள் மறுக்கும் பொழுதே பட்டென்று அவள் மடியிலிருந்து பிள்ளையை தூக்கி இருந்தான் திலீப். சின்னதாக திகைத்து அவன் முகம் பார்த்தவள் பின் பெருமூச்சுடன் வெளியே வர, வீடு 2nd ஃப்ளோர் தானே என்றபடி நடக்கத் தொடங்கியவனை பின் தொடர்ந்தவாறே கோட்டினாள் அவள். வெளிகளை சுழற்றி அவளின் வீட்டு எண்ணை கண்டுபிடித்தவன் அதன் முன்னே நிற்க பின்னோடு வேகமாக சென்றிருந்தவள் கைப்பையிலிருந்து சாவியை எடுத்து கதவை திறந்தாள். பார்வையால் தேடி படுக்கை அறையை அடைந்தவன் அங்குள்ள படுக்கையில் சிறுமியின் உறக்கம் கலையாமல் மெதுவாக அவளை படுக்க வைக்க இவள் முன்னறையில் நின்று அவனை கவனித்திருந்தாள். வீட்டு அட்ரஸ் கூட தெளிவா தெரியும் போல இருக்கே, டூர் நம்பர் கூட கேட்காம நேரா வந்து நின்னாச்சு என்ற சிந்தையில் நின்றவள் சட்டென்று பதறி அடித்து அவன் தோளை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். ஒன்றுமே புரியாமல் மலங்க விழித்து அவன் முகம் பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் அவன் தன் இடையை வளைத்து அவனோடு நெருக்கி பிடித்து நின்றிருப்பது புரிந்தது. சுற்றுப்புறத்தில் கவனம் இல்லாமல் இருந்தவள் அருகில் வந்து அவன் இழுத்த இழுப்பில் பதறிப்போய் அவனை இறுக பற்றி இருந்தாள். கவனத்தில் விழுந்த பிறகோ பெண்ணின் வதனம் கடுகடுவென்று ஆக ஆடவனை முறைத்து பார்த்தாள். மேலும், என்ன பண்றீங்க என்று அவனிடமிருந்து விலக வேறு முயல, என்ன பண்றாங்க, இன்னுமே எனக்கு 20 உனக்கு 18 இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ, 2 பேரும் அறக்கழடு ஆகியாச்சு,
எனக்கு 31, உனக்கு 29. சோ எதுக்கும் தயங்கவும் பாசாங்க பார்க்கவும் தேவையில்ல, புரியுதா என்றான் அலட்டலாக. அவன் சொன்ன பாவனையில் அவளையும் மீறி இதழ்கள் முறுவலிக்க, நான் ஒண்ணு கருடல, ஸ்டில் யங் தான் என்று நொடித்துக் கொண்டாள். அப்பனா என்றான் நாயகன் வேகமாக. இமைகளை உயர்த்தி அவன் முகம் மீது பார்வையை படர விட்டவள் அவனின் வெளி வீச்சில் மூச்சடைத்து அவசரமாக தலையை திருப்பிக் கொண்டாள். என்ன என்றவன் இன்னமும் நெருக்கவும் இதயத்தில் பதற்றம் கூட. அர்த்தராத்திரியில் என்ன செய்றீங்க நீங்க, விடுங்க என்று அவனை விட்டு அவசரமாக விலகி நின்றாள். அர்த்தராத்திரியில என்ன செய்யணுமோ அதை நான் சரியா செய்றேன். உனக்குத்தான் ஒண்ணும் புரியாம ஒவ்வொன்னுக்கும் முழிச்சுட்டு கேள்வி கேட்கிற. அவன் கேலியில் முகம் சிறந்தவள். சரி சரி கிளம்புங்க என்றாள் மெல்லிய குரலில். முகத்தில் மென்னகை படர, ஓகே பாய் என 2 அடி எடுத்து வைத்தவன் சட்டென்று நின்று, சீக்கிரமா நானும் யூத்தா இல்லையான்னு ரிசல்ட் சொல்ல தயாராயிடு என்று விஷமமாக கூறி அவளை மேலும் கலவரப்படுத்திவிட்டு வெளியேறினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.